ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சுச்சுவேஷன்ல இந்த சென்டென்ஸை எப்படி ஹிந்தியில யூஸ் பண்ணலாம், அதை தமிழ் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க. அங்க நிறைய துணி லே அவுட் பண்ணி போடுறாங்க. அதுல உங்களுக்கு ஒரு கலர் பிடிச்சிருச்சு. அப்போ அந்த கடைக்கார்ட்ட இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறத ஹிந்தியில எப்படி சொல்லுவீங்க? ये रंग मुझे पसंद है. यहना இந்த ரங்னா கலர், முச்சேனா எனக்கு, பசந்த் ஹே அப்படின்னா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அடுத்து என்ன பண்ணுவீங்க? துணி வாங்கிட்டீங்க, அதை ட்ரையல் பார்ப்பீங்க. உங்களுக்கு அந்த துணியோட கலர் பிடிச்சிருக்கு, டிசைன் பிடிச்சிருக்கு, எல்லாம் பிடிச்சிருக்கு. ட்ரையல் பண்ணி பாக்குறீங்க. ஆனா அந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப லூஸா இருக்கு. அப்போ கடைக்காரர் கேட்கிறாரு, ட்ரெஸ் ஓகேவா? அப்போ அவர்கிட்ட நீங்க சொல்லணும், இந்த துணி ரொம்ப லூஸா இருக்கு அப்படிங்கறத ஹிந்தியில எப்படி சொல்றீங்க? यह कपड़ा बहुत ढीला है. यहना இந்த, கப்படானா துணி, बहुत அப்படின்னா ரொம்ப, டீலா அப்படின்னா லூசா இருக்குங்கிறது அர்த்தம். இப்போ உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க விளையாடு போட்டுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை என்ன வரும்? கவனமா விளையாடு, ஜாக்கிரதையா விளையாடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்க எப்படி சொல்லணும்னா, தியான் சே கேளோ அப்படின்னா கவனமா விளையாடு, சமாளிக்க கேளோ அப்படின்னா ஜாக்கிரதையா விளையாடு அப்படிங்கறது நம்ம சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்ககிட்ட பேசணும், அவங்க அப்ப எப்படி கூப்பிடுவீங்க? ஒரு சின்னவங்களா இருந்தா எப்படி கூப்பிடணும், அதே உங்களோட வயசுல பெரியவங்க இருந்தா எப்படி கூப்பிடணும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சின்னவங்க இருந்தா எப்படி கூப்பிடணும்னா, உங்களுக்கு யாரையா பேச கூப்பிடணும். அந்த குட்டி பையன், உங்களோட வயசு சின்னவன், உங்க மகன், பொண்ணு, யாரா வேணாலும் இருக்கலாம், ஸ்டூடெண்ட். அப்போ அவங்க கிட்ட எப்படி சொல்லணும்னா, मुझे तुमसे बात करनी है. मुझे எனக்கு, तुमसे உங்ககிட்ட, बात करनी है பேசணும் அப்படிங்கறத சொல்லணும். இது तुमसेங்கிறது யாருக்கு யூஸ் பண்ணீங்க? உங்களோட வயசுல சின்னவங்களா இருக்கிறவங்களுக்கு तुमसे போடணும். இதுவே உங்களோட வயசுல பெரியவங்களா இருக்காங்க, உங்க அம்மா அப்பா யாரா வேணாலும் இருக்கட்டும், உங்களோட வயசுல பெரியவங்க அப்படிங்கும் போது मुझे तुमसे எடுத்துட்டு आपसे बात करनी है அப்படின்னு சொல்லணும். मुझे அப்படின்னா எனக்கு, आपसे உங்ககிட்ட, बात करनी है பேசணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருந்தாலும், ஒரே ஏஜ் குரூப்பா இருந்தாலும், அதே மாதிரி சின்ன வயசா இருந்தா நீங்க तुमसे யூஸ் பண்ணீங்க. உங்களோட பெரியவங்களா இருந்தா आपसे அப்படிங்கறத சொல்லணும். என்ன சொல்வீங்க? मुझे तुमसे बात करनी है சின்னவங்களா இருந்தா. இதே பெரியவங்களா இருந்தா मुझे आपसे बात करनी है அப்படிங்கறத சொல்லுவீங்க. அடுத்து என்ன சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு, அப்பா சாப்பாடு சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த சாப்பாடை உங்களோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபோ இல்ல உங்க ஃப்ரெண்டோ சமைக்கல, அங்க இருக்கிற குட்டி பொண்ணு சமைச்சிருக்கு. அப்போ அந்த பிள்ளை என்ன சொல்லுனா மேனே खाना बनाया है அப்படின்னா, நான், மேனுன்னா நான், खाना ஃபுட், बनाया है बनाया है அப்படின்னா செஞ்சேன் அப்படிங்கிறது அர்த்தம். மேனே खाना बनाया है. பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்ப நீங்க பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, இப்ப நீங்க ஒரு பையனா மாறிடுங்க. இப்ப நீங்க பையனா இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு தங்கச்சியோ அக்காவோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க அம்மா உங்ககிட்ட கேக்குறாங்க, தங்கச்சி என்ன பண்றா? உடனே நீங்க என்ன சொல்வீங்க? அவ பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்வீங்க. இதே விஷயத்த நம்ம ஹிந்தில கன்வெர்ட் பண்ண போறோம். மேரி பெஹன் பெயிண்ட் கர் ரஹி ஹை. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். பையனா இருந்தா மேரா ஆ சவுண்ட் வரணும், பொண்ணா இருந்தா மேரி ஈ சவுண்ட் வரணும்னு சொன்னீங்க. ஆனா இங்க நீங்க என்ன சொல்றீங்க? மேரி பெஹன் பெயிண்ட் கர் ரஹி ஹைன்னு சொல்றீங்க. ஏன்னு கேக்குறீங்க? ஏன்னா நான் ஒரு மேல் ஜெண்டர், எனக்கு ஃபீமேல் ஜெண்டர் இருக்காங்க, அவங்க என்னோட தங்கச்சி. அவங்க என்னோட தங்கச்சிங்கும் போது நான் அவங்கள பத்தி சொல்றேன். அதனால மேரி பெஹன் பெயிண்ட் கர் ரஹி ஹை அப்படிங்கறத சொல்லணும். அதுவே இப்ப எனக்கு அக்கா இருந்தா அந்த பெஹனை தூக்கிட்டு மேரி தீதி பெயிண்ட் கர் ரஹி ஹை. பெஹன்னா தங்கச்சி, தீதினா அக்கா. இவ்வளவுதான் வித்தியாசம். நான் மேல் ஜெண்டர், அவங்க ஃபீமேல் ஜெண்டர். நான் அவங்கள பத்தி பேசுறேன். அவங்கள பத்தி பேசும்போது ஈ சவுண்ட்ல தான் முடியும். மேரி மா டாக்டர் ஹை. இப்போ மேல் ஜெண்டரா இருந்தாலும் சரி, ஃபீமேல் ஜெண்டரா இருந்தாலும் சரி, அதாவது நான் பையனா இருந்தாலும் சரி, நான் பொண்ணா இருந்தாலும் சரி, அம்மா ஃபீமேல் ஜெண்டர் தான். சோ நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? மேரி மா டாக்டர் ஹை அப்படின்னு தான் சொல்லுவோம். என்னோட அம்மா டாக்டர். ஏ லடுக்கா बहुत तेज दौड़ता है. இப்ப நிறைய பேர் விளையாண்டுட்டு இருக்கீங்க. விளையாண்டுட்டு இருக்கும் போது நீங்க ஒரு பையனை பார்த்து ஏ லடுக்கா बहुत तेज दौड़ता है அப்படின்னா, ஏ அப்படின்னா இந்த, லடுக்கா அப்படின்னா பையன், बहुतனா நல்லா, தேஜ்னா ஃபாஸ்டா, தோர்த்தா ஹை அப்படின்னா ஓடுறான்.
ये लड़का बहुत तेज दौड़ता है. இந்த பையன் ரொம்ப வேகமா ஓடுறான் அப்படிங்கிறது அர்த்தம். मेरे भैया और भाई, भैया ना अन्ना, भाई ना தம்பி, बहुत अच्छा क्रिकेट खेलता है. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொன்னேன் பாத்தீங்களா, மேரி பெஹன் சொல்லிட்டு. அப்ப நான் ஒரு பையனா மாறினேன். இப்போ நான் ஒரு பொண்ணு. ஓகேவா? எனக்கு அண்ணன் இருக்காங்க, இல்ல தம்பி இருக்காங்க. அந்த அந்த ஆளை குறிக்கிறதுனால இப்ப என்ன சென்டென்ஸ்ல முடியும்? கரெக்ட். சவுண்ட்ல தான் அது முடியும். மேரா பாய், मेरा भाई बहुत अच्छा क्रिकेट खेलता है. भाईனா தம்பி. मेरा भाई என்னோட தம்பி बहुत अच्छा ரொம்ப நல்லா கிரிக்கெட் அப்படின்னா கிரிக்கெட் தெரியும், खेलता है விளையாடுமா. இதுவே எனக்கு அண்ணன் இருக்காங்க அப்படின்னா मेरा भैया बहुत अच्छा क्रिकेट खेलता है. ஏன் அப்படி ஆள முடியுதுன்னா, ஏன்னா அவங்க ஒரு மேல் ஜெண்டர், நான் அவங்கள பத்தி பேசுறேன், அதனால ஆளதான் முடியும். ஓகேவா? இதுவே நான் பையனா இருந்தேன், அவங்களும் பையனா இருந்தா மேரே பையா அப்படிதான் வரும். நான் தங்கச்சி அக்காவா இருந்து அவங்கள பத்தி சொல்லனா ஆளதான் முடியும். இப்போ நீங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணாம இருக்காங்களா இல்லையா, அப்படி ஃப்ரீயா இருக்காங்களா, எங்கேயாவது வெளியில போறாங்களா இல்லையான்னு கேட்காம நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்க. ஆனா அவங்க வீட்டோட கதவு பூட்டி இருக்கு. அப்ப என்ன சொல்லுவோம், கதவு பூட்டி இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். இதை ஹிந்தில எப்படி சொல்லுவாங்கன்னா, தர்வாஜா பந்த் ஹை. தர்வாஜானா கதவு, பந்த் ஹை அப்படின்னா பூட்டி இருக்கு, பந்துனா பூட்டி இருக்குங்கிற அர்த்தம். வாங்க இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து இது ஹிந்தில மட்டும் பார்க்கலாம். முझे ये रंग पसंद है அப்படின்னா எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு. ध्यान से खेलना அப்படின்னா கவனமா விளையாடு. संभल के खेलना அப்படின்னா கவனமா விளையாடுங்கிறது அர்த்தம். मुझे ये कपड़ा बहुत ढीला है அப்படின்னா मुझे ये कपड़ा बहुत ढीला है, எனக்கு இந்த துணி ரொம்ப லூசா இருக்குங்கிறது அர்த்தம். मुझे तुमसे और आपसे बात करनी है, मैंने खाना बनाया है அப்படின்னா நான் இந்த சாப்பாடை செஞ்சேன். मेरी बहन पेंट कर रही है, என்னோட தங்கச்சி பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கா. मेरी माँ डॉक्टर है, என்னோட அம்மா ஒரு டாக்டர். ये लड़का बहुत तेज दौड़ता है, இந்த பையன் ரொம்ப வேகமா ஓடுறான். मेरे भैया क्रिकेट बहुत अच्छा खेलता है. दरवाजा बंद है. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் அங்கிருந்து ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும். தேங்க்யூ so much for watching my video. Bye bye.